இங்கு சமத்துவம் இல்லை என்பதை உறுதி செய்கிறது சமத்துவபுரம். கிராமப்புறங்கள்ல சாதி பாகுபாடுகளை அழித்தொழித்து சமூக நீதியை நிலைநாட்டுவதற்காக திராவிட கட்சியால் உருவாக்கப்பட்டதுதான் இந்த சமத்துவபுரம். திட்டத்தில் எந்த குறையும் இல்லை, திட்டத்தை விமர்சனமும் செய்யல. என்ன அப்படின்னா, திராவிட கட்சிகள் திமுகவா இருக்கட்டும் அதிமுக ரெண்டுமே தான் என்னமோ சிட்டியில இவங்க சாதி பாகுபாடு இல்லாம உருவாக்கின மாதிரியும், சிட்டியில சாதியின் பெயரால எந்த கொடுமையும் நடக்காத மாதிரியும், சிட்டியில சாதியின் பெயரால எந்த உரிமையும் மறுக்கப்படாத மாதிரியும் இவங்க பில்டப் காட்டுறதான் மழை ஏத்துக்கவே முடியல. ஒன்றும் இல்லை, திமுக அதிமுக ரெண்டு கட்சியும் இருக்கட்டும், அதோட வேட்பாளர்கள் யாரு, எம்எல்ஏ வேட்பாளர் நீங்க யாரை போடுறீங்க, எந்த ஏரியாவில் போறீங்களோ அந்த ஏரியாவில் எந்த சாதிக்காரங்க அதிகமாக இருக்காங்களோ அவங்களுக்கான தான் வாய்ப்பை கொடுக்குறீங்க. அது சமூக நீதியா? அதுதான் திராவிட கருத்தியலா? எல்லா சாதிக்காரங்களும் வாய்ப்பு கொடுங்க. ஒரு சாதிக்காரங்களுக்கு ஒரு வாட்டி எம்எல்ஏ வாய்ப்பு கொடுத்துட்டீங்க ஒரு ஏரியாவில், அப்படின்னா அந்த ஏரியாவில் இன்னொரு எல்லா சாதியும் இருப்பாங்க, மைனாரிட்டி சாதியும் இருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க. ஒரே சாதிக்காரங்களுக்கு மறுபடியும் நீங்கள் வாய்ப்பு கொடுத்து அதிகாரத்தை ஒரு இடத்துல கொண்டு போய் குவிக்கிறீங்களே, இதுதான் சமூக நீதியா? இதுதான் திராவிட கருத்தியலா இருக்குமா? அப்போ அதிகாரத்தை ஒரு இடத்துல குவிக்கிறதே பாசிசம் அப்படின்னா, நீங்க ஒரே சமுதாயத்துக்கே தூக்கி அதிகாரத்தை தூக்கி கொடுத்துட்டே இருக்கீங்கன்னா அதுக்கு பேர் பாசிசம் இல்லையா? அப்ப இது பேர் திராவிட பாசிசம் அப்படின்னு சொல்லலாமா? திமுக அதிமுக இரண்டு திராவிட கட்சி இதை தான் பண்ணுது. அதுதான் இங்க நம்ம கொஸ்டின் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது. சமத்துவம் அப்படின்னா எல்லாத்துலயும் நீங்க சமத்துவம் பார்க்க வேண்டும். சாதி பார்க்காமல் முதல்ல வேட்பாளர்களை திமுக அதிமுக கட்சி நிப்பாட்ட முடியுமா?